पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடியானுடைய அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச திவ்ய சகஸ்ரநாமத்திலே 523வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் மந்திரபிருத் என்பது. எம்பெருமான் மந்திரத்தை வகிக்கிறவன். மந்திரபிருத் என்ன? அட 2-3 திருநாமங்களாக மந்திர என்று மந்திரத்தை குறிக்கிற சொல்லை சொல்லிக் கொண்டு வருகிறாயே. மந்திரம் என்றால் என்னப்பா பொருள்? ஏதுக்கு அந்த பெயர் அப்படின்னா, மந்தாரம் திராயத்தே இது மந்திரா என்று விளக்கினார்கள் பெரியோர்கள். யார் ஒருத்தர் அதை ஜெபிக்கிறாரோ அவர்களை அது காப்பாற்றும். அதனால் அந்த அந்த மந்திரத்துக்கு மந்திரம் என்று பெயர். இந்த எம்பெருமான் அவனுடைய அடியார்களை பாதுகாக்கிறான். பகவானுடைய தியானம் பண்ணும்பொழுது அவனை எப்படி தியானம் பண்ண முடியும்? நிச்சயமாக அவனை பஞ்சாயுதங்களை ஏந்தியவனை தான் தியானம் பண்ண முடியும். அவனுக்கே உரிய சிறப்படையாளம் வலது கை சக்கரம், இடக்கை சங்கம், கதை, அபயஹஸ்தம், சார்கவில், இப்படிப்பட்ட ஆயுதங்களையும் இன்னும் கௌஸ்தவம் என்கிற ரத்னத்தையும், இருபூதமாலை வனமாலை என்கிற வனமாலையும், பீதாம்பரத்தையும் அணிந்து கொண்டவனாக பகவானை தியானம் பண்ணுறோம். அவனை தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் நமக்கு அவன் கையிலே உள்ள சங்கம் சக்கரம் நிச்சயம் தியானத்திலே இலக்காகும். அதனால் அந்த சங்கம் சக்கரத்தோடு கூடிய பகவானை தியானம் பண்ண அந்த தியானம், அந்த சொல் எதை நாம் திருப்பி திருப்பி சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையா என்று ஜபிக்கிறோமோ அந்த சங்க சக்கரம் முதலிய ஆயுதங்கள் நம்மை காப்பாற்றுகின்றன. ஆகையினால அவைகளுக்கும் மந்திரம் என்று பெயர். சரிதானே? அந்த மந்திரத்தை எப்பொழுதும் தன் கையிலே வைத்து அவைகளுக்கு சோறூட்டி வளர்க்கிறான் என்ற அளவு பொருள் தரும் மந்திரபிருத் என்கிற திருநாமம். பொதுவாக எல்லாரும் மந்திரத்தை தாங்கிறான்னு சொல்லுவாங்க. நான் மந்திரத்துக்கு சாப்பாடு போடுறவன் என்று அது வரைக்கும் சொல்கிறேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்படி தியானம் பண்ணவர்களை காப்பாற்றக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஆயுதங்கள், ஒரு ஆயுதம் தியானம் பண்ணால் போகும். பகவான் பக்தர்களை காப்பாற்ற அந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொடுத்துருவான். அந்த ஆயுதத்தையே பாதுகாப்பெல்லாம் வைப்பான். உங்களுக்கு தெரியும், அம்பரீஷன்னு சக்கரவர்த்தி பரம பாகவதன். அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி
தவறாமல் ஏகாதசி உபவாசம் இருந்தான். இந்த ரெக்கார்ட் பண்ணுற நாள் கூட ஏகாதசி தான். அந்த ஏகாதசி உபவாசம் முடிந்த பிற்பாடு மறுநாள் துவாதசிக்குள் அந்த விரத பூர்த்தி பாரணை பண்ணுவோம், பிரேக்கிங் தி ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணும் பொழுது அதனை துவாதசி இருக்கிற நாளைக்குள்ளே முடிக்கணும். இது ஒரு கட்டுப்பாடு. ஏகாதசி விரதம் என்பது ஒரு தனி விரதம், துவாதசி விரதம் தனி விரதம். ஏகாதசி அன்னைக்கு நான் 4 சப்பாத்தி சாப்பிட்டேன் நேற்றுக்கு, அதனால் எனக்கு இடத்துக்காக ஃபாஸ்ட்டே கிடையாது, நான் ஃபாஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணேன், அதனால் இன்றைக்கி 12 மணிக்கு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. மறுநாள் பசிக்கலைன்னு, பசிக்கலையோ அந்த துவாதசி இருக்கிற நாளைக்குள்ளே எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்து அவர் பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும். இது ஒரு விரதம். சாப்பிட்டா புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மதம் இந்த வைதிக மதம். சாப்பாட்டுக்கு ஒரு தபஸ், சாப்பிட்றதே ஒரு தபஸ். அந்த டயத்துக்குள்ளே சாப்பிடணும். சில கட்டுப்பாடோடு உணவு இருக்கணும். புளி கூடாது, அதே சமயத்தில் உளுந்து கூடாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பச்சை மிளகா கூடாது, கடுகு கூடாது, இவைகளாம் இல்லாத வாழைக்காய் கூடாது, வாழை இலை கூடாது, வாழைப்பழம் கூடாது, வாழைப்பூ கூடாது, வாழைத்தண்டு கூடாது. இப்படிப்பட்ட உணவுகள் அவசியம் சேர்க்க வேண்டியதான அகத்திக்கீரை, அதே மாதிரி நெல்லிக்கனி, அதே போல் சுண்டைக்காய், இவைகளோட சாப்பிடும். இப்படி விரதம் வச்சுருக்காங்க. அந்த விரதத்துக்கு பாரணை என்று, அந்த பாரணை துவாதசி போவதற்குள்ளே பண்ணணும். அம்பரீஷ சக்கரவர்த்தி இப்படி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து வந்தோம். சக்கரவர்த்தி எப்படியோ, மன்னர் எப்படி, மக்கள் எப்படி. ஆனால் ஊரில் எல்லோரும் ஏகாதசி உபவாசம் இருப்பாள். ஏகாதசி அன்னைக்கு எல்லா ஹோட்டலுக்கும் விடுமுறை. இன்று ஏகாதசி விரதத்தை முன்னிட்டு விடுமுறைன்னு போட்டுருவான். அப்படி அம்பரீஷன் ஆண்டான். அப்படி தான் நாமளும் நாட்டை நடத்தணும்னு 44ஆம் பட்ட அழகியர் சொன்னார் ஒரு உபன்யாசத்தில். அவர் இந்த அம்பரீஷ சரித்திரம் சொல்லும் பொழுது அப்படியே மக்கள் மெய்சிலிர்த்து போவார். ஒருத்தர் உபன்யாசத்தை கேட்டார். அவர் ஹோட்டல் ஓனர். அந்த உபன்யாசம் அவரை அப்படி தாக்கிடுத்து போனால் அவனை அடுத்த ஏகாதசியிலேருந்து இன்று ஏகாதசி முன்னிட்டு ஹோட்டலுக்கு விடுமுறை அப்படின்னு போட்டுருவார். பரகால மடத்தில் அபினவ ரங்கநாத சுவாமிங்கிற மகான் இருந்தார். அவர் காலத்தில் அன்றைய தினம் மடப்பள்ளியை க்ளீன் பண்ணுற நாள் அது. திருப்பதி விழான்னு போல மூட்டக்கூடாது. பெருமாள் ஒரு தேங்காயை உடைச்சி நிவேதனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெருமாளை பட்டி போட்டக்கூடாது, மரியாதை ஆகம சாஸ்திரம் அதுக்கு. ஆனால் இவர்கள் ஒன்றும் உண்ண மாட்டார்கள். அப்படி ஏகாதசி விரதத்தை இருந்து மறுநாள் துவாதசி விரதத்தை அனுஷ்டிப்பான். இப்படி ஒரு நல்ல ஒன்று செஞ்சால் அவனை சோதிக்கணும்னே ஒருத்தர் வருவார். அவருக்கு பேர் என்ன, துர்வாசஸ். இப்படி கேரக்டர் இருக்கும். நாம் நல்லவனாக இருக்க விட மாட்டாங்க, நம்ம கழுத்து திறப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி கேரக்டர் நிறைய சஞ்சரிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் வருவார் சுவாமி. சாப்பிட்ற சமயத்தில் ஆள் திடீர்னு காணா போயிடுவார். எங்கேயோ ஒரு மூலையில் போய் உட்காந்துருவார் பதுங்கி. நம்மளை கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு விட்டு சாப்பிட்றாங்களா, நம்மளை கூப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி மூலையில் உட்காந்துருப்பார். அவரை தேடி பிடிச்சி அழிச்சுட்டு வந்து உட்காந்து வைக்கணும். என்னப்பா பெரிய டென்ஷன், இது 1000 பேருக்குள்ள ஒருத்தர் இப்படி கவனிக்க முடியுமா? அப்படி இல்லை என்றால் என்னை மதிக்கவில்லை அப்படின்னு ஒரு போராட்டம் போடுவார். சரி, அந்த துர்வாசஸ் மகரிஷி அவர் வந்தார் அயோத்திக்கு. அம்பரீஷன் அயோத்தி மன்னன், சூரிய வம்சத்து அரசன். காலையில் வந்தார் துவாதசி அன்னைக்கு. அவர் பாதுகிறார் பஞ்சாங்கத்தில் துவாதசி எவ்வளோ நாள் இருக்குது. இன்றைக்கி துவாதசி 9 மணி வரைக்கும் தான் இருக்குது காலையில். அதை நோட் பண்ணின்னு விட்டார். நிச்சயமாக அம்பரீஷன் அதுக்குள்ளேயே சாப்பிட்டான். சாதாரணமாக 8:30 மணிக்குள்ள சாப்பிட்ருவான் அவன். அதிகபட்சம் அன்றைக்கி துவாதசி போகிறதுக்குள்ளே பாரணை பண்ணி ஆகணும். அதுக்காக வந்தார். அவர் பார்த்தவொடனே மகரிஷி தாங்களும் பாரணை படலாம் என்று பாரணைக்கு அவரை அழைத்தான் அம்பரீஷன். ஆகா சரி அப்படின்னார். சரியூரில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போனார். சரியூரில் ஸ்நானம் பண்ணினார். பார்த்துட்டே இருக்கார். துவாதசி போகிறதான்னு பார்த்துன்னு இருக்கார். போன வரைக்கும் அங்கேயே இருக்கார். அம்பரீஷன் பார்க்குறான். இத்தனை ஆண்டுகளாக துவாதசி பண்ணியிருக்கோம், துவாதசிக்குள்ளேயே சாப்பிட்ருக்கோம், இன்னும் போன ரிஷி வரல என்று தவித்தான் அம்பரீஷன். மணி 7, 7:30, 8, 8:30, 8:50 வந்துடுத்து. இன்னும் 10 நிமிஷம்தான் துவாதசி இருக்குது. முனிவரை காணலே. இல்லை சரியூரில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறார். அவர்கிட்ட போய் துவாதசிக்கு நாழி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கோச்சிட்டு போகிறாருன்னு பயமாக இருக்குங்கிற எல்லாரும். துர்வாசஸுக்கு சுலப கோபர்னு பேர். உடனே கோபம் வந்து அப்படிப்பட்ட நிலையில் அம்பரீஷன் கேட்டான் வசிஷ்ட பகவான், சுவாமி அவர் வரல, அவர் விட்டுட்டு சாப்பிடவும் முடியாது, சாப்பிடலைன்னா துவாதசி போயிடும், நான் என்ன பண்ணுவேன்?
துவாதசி கடந்து 13வது இந்த திரையோதசி திதியில் சாப்பிட்டால் 12 துவாதசி பாரணம் பண்ண புண்ணியம் போயிடுங்கிறாங்களே. இப்போ நான் என்ன செய்வேன்னார், வசிஷ்டர் சொல்ல இந்த மாதிரி நெருக்கடி நிலையில் தீர்த்தத்தை எடுத்து ஒன்றும் இப்பொழுது அருந்த முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை என்று எம்பெருமானை ஜெபித்து கொண்டு அந்த தீர்த்தத்தை சில மந்திரம் சொல்கிறேன் அதை சொல்லி சாப்பிட்டே. ஆனால் பாரணை பண்ணுவதற்கு சமம், ஜலபாரணை என்று பெயர் என்று உபதேசம் பண்ணினார். அதை செஞ்சான் அம்பரீஷன். துவாதசியும் போயிடுத்து. அங்கே இருந்து வரார். அவருக்கு கவலை இல்லை, துவாதசி போனால் என்ன அவருக்கு இன்னும் பெரிய சரி அம்பரீஷனை செபிக்க முடியும். அம்பரீஷா அப்படின்னு வாருங்கள் சுவாமி, பாரணை பண்ணலாம். ஏண்டா துவாதசி போயிடுத்தே, அதனால தான் ஜலபாரணை பண்ணேன். நான் வருவதற்குள்ளே ஜலபாரணை பண்ணாயா, அதுவும் நியாயமா அப்படின்னு நான் வந்தது பார், உன்னை என்ன செய்கிறேன் என்று ஒரு பூதத்தை ஏவி விட்டார். ஆனால் அம்பரீஷனுக்கும் தெரியாமல் அம்பரீஷன் பக்கத்தில் சக்கரத்தாழ்வாரை பகவான் வச்சுருக்கான், மந்திரத்தை வச்சுருக்க அவரை காப்பாற்ற. அந்த பூதத்தை ஏவியவாறே சக்கரத்தாழ்வார் சிலீர் என்று புறப்பட்டு வந்தார். பூதத்தை அடிக்க போனார். பூதம் பயந்து துர்வாசை அடிக்க வந்துடுது. நான் தான் சொல்லியிருக்கேன், இந்த சில்லற தேவதைகள்லாம் என்ன பண்ணோம், அது முடியாத காரியத்தை கொடுத்தா திருப்பி நம்ம மேலே பாயும். அதனால் துர்வாசஸ் மீது பாய்ந்தது அந்த பூதம், கிருத்தியை என்றதை சொல்வார்கள். அவனே துர்வாசஸ் பயந்து ஓடினார் 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 ஓடிக்கொண்டே இருந்தார். வைகுண்டத்துக்கே போயிட்டார் அவர். நாராயணா, பின்னாடி ஒரு பூதம் துரத்துறது. ஏன் நீயே விட்ட பூதம் தானே, அதையும் உன்னை துரத்துறதுன்னு கேட்டான் எம்பெருமான். சொன்னார், அம்பரீஷ் மேலே போட்டேன், பின்னாடி உன் சக்கரம் வச்சிருக்கீர், அந்த சக்கரம் அவன் அடிச்சுன்னு வருது, நான் உங்களோட பேசுகிறதுனால சக்கரம் ஹால்ட் ஆகிருக்கு, அந்த பூதம் பயந்து நிற்கிறது அப்படின்னார். உடனே எம்பெருமான் சொன்னார், என்னுடைய பக்தர்கள் விஷயம் அது, நான் தலையிட முடியாத காப்பாற்ற செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன், நீ அம்பரீஷன் காலையிலே போய் விழுந்து மன்னிப்புக்கு. துர்வாசஸ் ஓடி வந்து அம்பரீஷன் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அம்பரீஷன் மன்னித்து தள்ளினான். அப்புறம் அவரோட பாரணை பண்ணினான். இனிமேல் இந்த மாதிரி பக்தர்களுக்கு, பகவத் பக்தர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சான். இப்படி மந்திரமாக இருக்கக்கூடியது சக்கரமே. தன்னை தியான மனிதரை காப்பாற்ற எம்பெருமான் வைத்திருப்பதனால் மந்திரம் என்று பெயர். அந்த மந்திரத்தை எப்பொழுது எழுந்திருப்பதனால் எம்பெருமானுக்கு மந்திரபிருத் என்று பெயர். இதில் சக்கரம் மட்டும் இல்லை, சங்கம் அதே மாதிரி தான். அந்த சங்கத்துக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி சங்கபிருத் என்று பராசரப்பட்டார். விஷ்ணு சஹஸ்ரநாம திருநாமத்துக்கு வியாக்கியானம் பொழுது சங்கத்தை வாயிலே வைத்து அதுக்கு போஷணம் பண்ணுகிறான்னு சொன்னோம். அதனால் நம்ம சொன்னோம், அந்த மந்திரங்களை தாங்கி ஊட்டி பாதுகாப்புவர். எங்கே இப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானை தியானம் செய்து கொண்டு ஜெபியுங்கள். மந்திரபிருத்தே நமஹா. பின்னணி ஸ்லோகம். हेतीश्वरो होमजपार्चितः सन् भक्तान् स्वयं पतियथाम्बरीषं तन्मन्त्रभूतस्तमसो बिभर्ति தன்மந்திரமதயேஷ பாதி. இந்த பின்னணி ஸ்லோகத்துக்கு ஈக்குவலண்டான தமிழ் பாசுரம். ஆழியான் வேள்வி கொண்டு வெல்வார், எனவே அவனே மந்திரம், அவனை சுமப்பவன் மந்திரபிருத்தானாமே. எங்கே மந்திரபிருத்தே நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ